வணக்கம் வெல்கம் பேக் டு டூ இட் தமிழன் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம சேனலில் 3D ஹாலோகிராம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்காத நண்பர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டோரில் கொடுக்குற கேரி பேக்கை வச்சு எப்படி டிஃப்ரெண்ட்டாக கைட் மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து என்ன தேவைன்னு பார்த்தலாம். ஸ்டோரில் கொடுக்குற கேரி பேக் வச்சு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அந்த கேரி பேக் எடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடு நான் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ணி முடித்த உடனே நம்ம எந்த இடத்துல அந்த மார்க் பண்ணியிருக்கோமோ அதை ரெண்டையும் கட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்னன்னு பார்த்தோன்னா, கேரி பேக் உள்ளே வந்து மடிப்பெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மடிப்பெல்லாம் எடுத்து விட்டுலாம். அண்ட் மடிப்பெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் எப்படி ஏதாச்சும் ஒரு சென்டரை பார்த்து கட் பண்ணுறனோ நீங்களும் அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு சென்டரை பார்த்து கட் பண்ணிக்கோங்க. அண்ட் கட் பண்ணி முடித்தோடனே அந்த பேக் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அப்படியே மடக்கி நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க. ஸோ அகைன் ஒரு மார்க்கிங் ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து உங்கள் பேப்பர் எப்படி இருக்கணும்னா, நீங்கள் சென்டராக பார்த்து கட் பண்ண இடம் வந்து உங்களோட ரைட் ஹேண்ட் சைட் பக்கம் இருக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைட் பக்கம் எப்பயுமே மூடி தான் இருக்கணும். ஸோ அதை கரெக்டாக கவனிச்சிக்கோங்க. அண்ட் இப்போ உங்ககிட்ட இருக்க ஸ்கேலை எடுத்து டாப்பில் நான் எப்படி வச்சுருக்கணும் அதே மாதிரி வச்சு 15 சென்டிமீட்டருக்கு ஒரு கோடு போட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பாட்டமில் வைக்கணும். அதே மாதிரி ஸ்கேலை வச்சுட்டு 15 சென்டிமீட்டர் இங்கேயும் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட்டு நம்ம எப்படி வைக்கணும்னா, டாப்பில் நம்ம ஆல்ரெடி 15 சென்டிமீட்டருக்கு ஒரு மார்க் வச்சுருப்போம். ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு கிராஸாக நான் எப்படி வச்சுருக்கணும் அதே மாதிரி வச்சு ஒரு 15 சென்டிமீட்டருக்கு ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. பாயிண்ட் வச்சு முடிச்சாச்சு. இதை நம்ம வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்படி கட் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து கட் பண்ணும்போது பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பண்ணுங்கள். ஏன்னா டாப் வந்து நமக்கு வந்து சின்னதாக இருக்கும், பாட்டம்லேருந்து போகிற லைன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ இது வந்து இந்த ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ பார்த்துக்குங்க, கரெக்டாக கட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து நம்ம விளக்கமாத்து குச்சி ஒரு 2 எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து எப்படி ஒட்டுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ டாப்பும் பாட்டமும் நம்ம 15 சென்டிமீட்டர் வச்சு கட் பண்ணியிருப்போம். டாப்பில் நான் எப்படி விளக்கமாத்து குச்சி வைக்கிறேனோ அதே மாதிரி வச்சிங்கன்னா கீழேயும் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ கீழே கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து விளக்கமாத்து குச்சியை உடச்சிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இது விளக்கமாத்து குச்சி வந்து வச்சுட்டு நம்ம செலோ டேப் வச்சு அந்த விளக்கமாத்து குச்சியை ஒட்டிக்கலாம். ஸோ 2 சைடுமே சேமாக இருக்கனால இந்த சைடும் நம்ம அதே மாதிரி விளக்கமாத்து குச்சி வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சென்டரில் நம்ம செலோ டேப் போட்ட போகிறோம். ஸோ எப்படி நான் ஒட்டணும் அதே மாதிரி நீங்களும் விளக்கமாத்து குச்சியில் ஒட்டிக்குங்க. பேஸ்ட் பண்ணி முடித்த உடனே பாதியாக அந்த பட்டத்தை வந்து மடிச்சுக்குங்க. கீழே வந்து நம்ம ஒரு சர்க்கிள் மாதிரி கட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஏர் ஃப்ளோ வந்து கொடுக்குறதான் கட் பண்ணுறோம். ஸோ கரெக்டாக பார்த்து நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம நூல் கட்ட போகிறோம். நூல் வந்து சாதாரணமாக கட்டாதீங்க. ஸோ உங்கள்கிட்ட ஸ்டாப்லர் பின் இருந்துச்சுன்னா அதை வச்சு கட்டிக்குங்க. அண்ட் இந்த சைடும் அந்த சைடும் ஒரு கார்னர் இருக்கும். ஸோ கரெக்டாக பார்த்துக்குங்க. ஸோ இங்கே தான் வந்து நம்ம வந்து ஸ்டாப்லர் அடிக்க போகிறோம். ஸ்டாப்லர் எப்படி அடிக்கணும்னா, உள் பக்கம் பார்த்து வந்து அடிக்கணும். நான் எப்படி அடிக்கணும்னா அதே மாதிரி நீங்களும் அடிங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம நூல் கட்ட போகலாம். ஸோ இப்போ நான் அந்த ஸ்டாப்லர் பின் டாப்பில் இருக்கும். ஸோ அந்த டாப்புக்குள்ளே நூலை விட்டிங்கன்னா ஸோ இந்த சைடு வந்துடும். கரெக்டாக முடிச்சு போட்டுக்குங்க. ஸோ இதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஸோ அதை நான் கடைசியாக சொல்கிறேன் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சைடு நூல் கட்டி முடிச்சாச்சு. ஸோ அந்த சைடு நூல் கட்டுறதுக்கு கொஞ்சம் நூலை எடுத்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சைடும் இதே மாதிரி தான் ஸ்டாப்லர் பின் டாப்பில் வந்து கட்டணும். ஸோ அதே மாதிரி கட்டிக்கோங்க. இந்த சைடும் அந்த சைடும் நூல் கட்டி முடிச்சாச்சு. நம்ம இப்போ சென்டர் பார்க்க போகிறோம். ஸோ சென்டர் எப்படின்னா, இந்த சைடு உள்ள கார்னரை பிடிச்சி கரெக்டாக வச்சிங்கன்னா அங்கே ஒரு சென்டர் உருவாகும். ஸோ அதுதான் உங்களோட சென்டர் பாயிண்ட். கொஞ்சம் நூல் விட்டு நான் கட்டுற மாதிரி அதே மாதிரி த்ரெட்டை வச்சு கட்டிக்கோங்க. ஸோ அந்த சென்டரில் முடிச்சு போட்டோன்னா இன்னொரு கேப் ஒன்று மேலே இருக்கும். ஸோ அந்த நூலில் வந்து மெயின் நூலை வந்து நீங்கள் கட்டிக்கோங்க. ஸோ இதை பறக்க வைக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து பேப்பர் வந்து கலர் இல்லாமல் டிரான்ஸ்பரண்ட்டாக எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் கலர் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை கூட எடுத்துக்கலாம். ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சுன்னா ஸ்கை கலருக்கும் அதுக்கும் வந்து சரியாக மேட்ச் ஆகலை. ஸோ அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் ஏதாச்சும் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சேனல் பேரையே எழுதிக்கிறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பறக்க விட்டு பார்க்கலாம். ஸோ இதில் நான் ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருந்தேன், நான் இப்போ சொல்லலை. ஸோ பறக்க விட்டுட்டு வந்து சொல்கிறேன். ஸோ நல்லா தான் பறந்துட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்படி பிஞ்சிருச்சு. ஸோ அந்த பின்னு வந்து வெளியில் வந்துருச்சு. ஸோ இதுக்காண்டி என்ன சொல்யூஷன் வச்சுருக்கேன்னா, ஸோ இது வந்து நீங்கள் பண்ணும்போதே நீங்கள் வந்து அந்த பின் அடிச்சிருப்பீங்கள்ல, ஸோ அந்த ஸ்டாப்லர் பின்னில் மேலே வந்து செலோ டேப் ஒட்டிக்கோங்க. நான் எப்படி ஒட்டுறனோ அதே மாதிரி. ஸோ இன்னமேட்டே வெளியில் வராமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக சூப்பராகவும் பறக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் பண்ணி பார்ப்பீங்களா மாட்டிங்களான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ மேலும் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான கைட் மேக்கிங் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.